கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு புதிய நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலே கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி, ஸ்துதி, ஸ்தோத்திரங்கள் உண்டாட்டும். இந்த நாளிலுமாய்க்கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நாம் நினைக்கிறோம் நாம் பல காரியங்களிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று. நம்மை கர்த்தர் குறைவுள்ளவர்களாய் அல்ல, நிறைவாய்தான் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நகோமியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவள் நிறைவுள்ளவளாக இருந்தாள். ஆனால் அவள் மோவாபுக்கு போன பொழுதுதான் அவளுக்கு குறைவு ஏற்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குது, பணம் இல்லாம இருக்குது, பிரச்சனையில இருக்கிறோம், நமக்கு பலவிதமான கஷ்டம், மற்றவங்களை எதிர்பார்க்கிறோம், மற்றவங்க தருவாங்களான்னு யோசிக்கிறோம். இதெல்லாம் நமக்குரியது அல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நாம் ரூத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2:12 நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் நிழலே வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி. ஆகவே நாம் கர்த்தரை அண்டி அவரை நம்பி அவருடைய நிழலுக்கு வரும் பொழுது சத்துரு நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நிறைவுள்ளவர்களாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நிறைவான ஆசீர்வாதங்கள், அவர் பூரண ஆசீர்வாதங்களோடு கூட நமக்கு எதிர்கொண்டு வருகிற தேவன் என்று நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆகவே நம்முடைய தேவனுடைய கரங்களிலே எல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்கள் தான், ஒன்றுமே குறைவில்லை. அவரிடத்துல குறைவே கிடையாது. அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். நாம் ரோமர் 11:33 இந்த வசனத்தை பாருங்கள், எவ்வளவு அருமையா இருக்குது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். பார்த்தீங்களா, நம்முடைய தேவனை குறித்து ஒரு ஆச்சரியமாய் சொல்ல, அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எவ்வளவு ஆழம் பெரிதா இருக்குது பாருங்க. நம்முடைய தேவனிடத்திலே அவர் ஐஸ்வர்ய சம்மனன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய அறிவு மகா பெரியது, அவருடைய ஞானம் மகா பெரியது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதது, அவருடைய நியாய தீர்ப்புகளும் கூட அளவிடப்படாதவைகளா இருக்குது. இதெல்லாம் நாம் கவனிப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய ஐஸ்வர்யம், அவர் ஐஸ்வர்ய சம்மனராம். அவரிடத்துல எல்லாமே நிறைவா இருக்கிறது. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், அவர் பொன்னை நமக்கு பரலோகத்துல தரையாய் வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா, பொற்தள வீதி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் பரலோகத்துல பொண்ணு தளத்தை ஆண்டவர் வீதியாய் போட்டு, பொன்னை வீதியில போட்டு வச்சிருக்காராம். அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், எல்லாமே சகல நன்மைகளும் ஐஸ்வர்யமும் அவரிடத்தில் இருக்கு. பரலோகத்தை நாம் பார்க்கும் பொழுது 12 விதமான வெளியேற பெற்ற கற்களினால் ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய வீடு மிகவும் ஐஸ்வர்யமான ஒரு வீடாய் இருக்க போகிறது. இந்த உலகத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். கர்த்தர் அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்தந்த நாளுக்குரிய படிகளை அவர் அளக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். நான் அதிகமாகினதினால் பெருமைப்படாதபடிக்கும், குறைவானதினால் நான் உம்மை தூஷிக்காதபடிக்கும் அன்றன்றைக்கு வேண்டிய படியை எனக்கு அளந்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல நாமும் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறது என்னுடைய நிறைவான ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் நிறைவாய் இருப்போம். நாம் குறைவுகளை குறித்து பேசாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தேடும்போது கண்டிப்பாய் அது நமக்கு உண்டாகும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல மகிமையும் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும்படிதான் அவர் தரித்திர கோலம் பூண்டு இந்த உலகத்திலே வந்தார். எல்லாவற்றிலும் கீழானவைகளை, கலிலேயா என்பது இருண்ட பிரதேசம், பெத்லெகேம் என்பது ஆயிரங்களுக்குள்ளே சிறியது, நாசரேத் என்பது நன்மை வராத ஒரு இடம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? நம்மை ஐஸ்வர்யமான ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். சிலுவிலே அவர் தொங்கும் பொழுது அவர் எவ்வளவு தரித்திர கோலமானார். காரணம் என்ன? அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி. அதனால ஐஸ்வர்யம் என்று சொன்னால் ஏதோ பணம்னு நினைச்சுக்காதீங்க, வீடு வாசல் கார் பங்களான்னு மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. அவருடைய ஐஸ்வர்யம் என்பது முதலாவது நம்மளுடைய சுகம். கர்த்தர் நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரானால் அவர் ஹெல்த் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் என்று சொல்வார்கள். ஆகவே நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். எத்தனை மக்கள் தெளிந்த புத்தி இல்லாமல் டிப்ரெஷன்ல ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனா நமக்கு தெளிந்த புத்தியும் ஞானமும் அறிவும் கர்த்தர் தருகிறார். தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவனாலே ஜெயிப்பேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லியெல்லாம் நாம் தைரியமாய் இருக்கிறோம். இது ஒரு மகிமையின் ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தரை நாம்
தூஷிக்காமல் அவரை நாம் போற்றி கொண்டிருக்கிறோமே, அந்த ஒரு நல்ல இருதயம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். இதுவே ஒரு பெரிய ஐஸ்வர்யமா இருக்கிறது. ஆகவே இந்த சகல ஐஸ்வர்யத்தினாலும் உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறார். ஆமேன். நாம் தரித்திர ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறதுனால்தான் அநேக மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோம், உதவியை செய்து அவர்களை நாம் உயர்த்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அநேகரை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி நாங்கள் தரித்திரராக எண்ணப்படுகிறோம் என்று சொல்லி. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். எபேசியர் 4:2 நாம் படிக்கிறோம். 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே. அப்போ அவர் அன்பிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கு நம்ம கூட இந்த அன்பிலே பெருகுவோம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் அன்பை ஊற்றுவதற்காக நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அது ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோம், தேவன் எங்களுடைய இருதயங்களிலே தேவ அன்பை ஊற்றினார் என்று. அந்த அன்பிலே நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்க வேண்டும். நம்மை பாய்க்கிறவர்களை கூட நாம் நேசிப்போம், நம்மை வெறுக்கிறவர்களை கூட நாம் நேசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் வாசிக்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அதே போல அந்த ஐஸ்வர்யத்திலே கர்த்தர் நமக்கும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க, இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் மக்களிடத்திலே இரக்கம் உள்ளவர்களாய், இரக்க சுவாபத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து கொஞ்சம் கேட்டு வாங்கிக் கொள்வோம். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு எபேசியர் 2:6 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்தார். அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது பாருங்க. வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிதாய் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது என்று 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் கிருபை என்று சொன்னால் அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். ஒரு தகுதியற்ற மனுஷனுக்கு காண்பிக்கிற அன்புதான் அந்த கிருபை. அந்த கிருபையிலே ஆண்டவராகிய தேவன் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம தகுதி உள்ளவர்களுக்கு தான் கொடுப்போம், விரும்பினவர்களுக்கு தான் கொடுப்போம். ஆனால் ஆண்டவராய் இயேசுக்கு தகுதியற்ற ஒரு மனுஷனை அவன் தனக்கு சரியாய் வைத்துக் கொள்வதற்காய் தம்மை தாமே கொடுத்தார். அதுதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திலே நாமும் கூட கிருபை பெற்றுக்கொள்வோம். கிருபையின் மேல் கிருபை அடைய வேண்டும். அதனால அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், கொலோசியர் 1:27 நாம் வாசிக்கிறோம், புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். அவர் மகிமையிலே ஐஸ்வர்யம். மகிமை என்றால் மேஜஸ்டி, அவருடைய பிரதான மகிமையின் ஐஸ்வர்யம் அது நமக்குள்ளே, இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மகிமை ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால் பிதாவினிடத்தில் நாம் போகும் பொழுது நம்முடைய பாவங்களோ நம்முடைய அக்கிரமங்களோ பிதாவாகிய தேவன் பார்க்க மாட்டார். நமக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமையை தான் அவர் பார்ப்பார். நாம் மகிமைக்குள்ளே வாழ்கிறவர்களா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய தாளந்துகளோ நம்முடைய அறிவோ நம்முடைய சொத்தோ நம்மளுடைய புகழோ அல்ல, கர்த்தருடைய மகிமை நம்மை இந்த உலகத்திலே மூடிக்கொண்டிருக்குது. அதனால்தான் நாம் இந்த நாள் வரைக்கும் சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், அன்பிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், தயவிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது பாருங்கள். நம்ம ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே நம்முடைய தேவன் சகல விதமான ஐஸ்வர்யத்திலும் நிறைந்தவராயிருக்கிறார். அதனால நினைத்து கொள்ளாதீர்கள் நமக்கு ஒன்றும் இல்லை என்று. பரலோகமே நம்முடைய பட்சத்துல தான் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். நமக்கு உதவி செய்ய பணிவிடையின் ஆவிகளை வைத்திருக்கிறார். அது எபிரேயர் 1:14 நாம் வாசிக்கிறோம். நமக்கு ரட்சிக்கப்பட போகிறவர்களாகிய நமக்கு பணிவிடை செய்யும்படி தேவதூதர்களை பணிவிடையின் ஆவியாய் வைத்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்ய சமனனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை வாழ்த்துங்கள். சகல நன்மைகளுக்கும் பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளை கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம்
கிருபையின் ஐஸ்வர்யம், அன்பின் ஐஸ்வர்யம், அவருடைய கர்த்தாவே தயவின் ஐஸ்வர்யம், இது எல்லாவற்றையும் நினைத்து அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர், இந்த தேவன் எங்களுடைய தேவன், அவருடைய ஐஸ்வர்யத்தினால் எங்களை ஐஸ்வர்யமாக்குகிறார் என்பதை நினைத்து மகா சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் மக்கள் வாழ உதவி செய்யும். குறைவுகளை அல்ல, நிறைவான கிறிஸ்துவை அடைந்து கொள்ள அவருடைய மகிமைக்குள்ளே வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்த நல்ல வாசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதெல்லாம் எங்கள் ஜனங்கள் மேல் கர்த்தாவை அப்படியே நிறைவேறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல பேர்களையும் நன்மையினால் நிரப்பும், ஒரு குறைவின்றி நடத்தும். இந்த நாள் இவர்களுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நாளாய் இருப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானமாக இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்களை நிறைப்பதாக. கர்த்தருக்குள்ளே சமாதானமாயிருங்கள். ஆமென்.